அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை கந்த சஷ்டி விரதம் ஆரம்பம். இந்த 3 விஷயங்களை மறக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்னென்ன விஷயங்களை நம்ம மறக்காமல் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பம். இந்த கந்த சஷ்டி விரதம் பொதுவாக 6 நாட்கள் இருக்க வேண்டும் அல்லது 7 நாட்கள் இருக்கணும். இதுதான் ரொம்ப விரதங்கள்லேயே முருகப்பெருமானுக்கு சக்தி வாய்ந்த விரதமாக பார்க்கப்படக்கூடியது இந்த கந்த சஷ்டி விரதம். அப்போது இந்த கந்த சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் அனுஷ்டிக்கலாம் அப்படின்னா, எல்லாருமே இந்த கந்த சஷ்டி விரதத்தை தாராளமாக இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்தவாறு எந்த விரதத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். இவங்க இந்த மாதிரி விரதம் இருந்தாங்க, அந்த மாதிரி விரதம் இருந்தால் தான் முருகப்பெருமான் நம்ம கேட்டதை கொடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இப்படித்தான் விரதம் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. உங்களினுடைய உடல்நிலை, அந்த காலத்தில் எல்லாரும் அப்படி விரதம் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் குழந்தை வரத்திற்காக விரதம் இருப்பாங்க இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை. அப்போது அவங்க நிறைய மருந்து மாத்திரைகள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலைகளில் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் ஒரே மாதிரி விரதம் இருக்க முடியாது இல்லைங்களா? இது 7 நாட்கள் தொடர்ந்து நாம் விரதம் இருக்கக்கூடியது. உங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்தவாறு விரதத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். சரி, விரதம் என்ன விரதமெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பவர்களும் இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் ஃப்ரூட்ஸு, பழம், பால் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. இதிலே ரொம்ப கடுமையான விரதமாக பார்க்கப்படக்கூடியது என்னென்னா, மிளகு விரதம். ஒரு நாளைக்கு 1 மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடிப்பாங்க. இதில் நிறைய தண்ணி குடிக்கணும். அப்புறம் 2வது நாள் 2 மிளகு, 3வது நாள் 3 மிளகு, 4வது நாள் 4 மிளகு அப்படின்னு 7 நாட்கள் 7 மிளகு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்வாங்க. இது ரொம்ப கடுமையான விரதம். இதெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னா இருங்க. எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம இருப்போம் அப்படின்னு இருந்துட்டு பாதியில் உடம்பு சரியில்லாமல் போய் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கட்டாயத்துக்கு போகாதீங்க. உங்களினுடைய உடல்நிலைக்கு எது உங்களால் முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு விரதத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க. இதில் இளநீர் விரதமும் இருப்பாங்க. ஒரே ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் மட்டும் குடிச்சிட்டு மீதி நேரம் விரதமாக இருப்பாங்க. உங்களினுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாரும் சாப்பிடாம 7 நாளும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சாப்பிடாம இருந்து மயக்கம் போட்டு உடம்பு சரியில்லாமல் போய் இந்த மாதிரியெல்லாம் பாதியில் விரதத்தை ஸ்கிப் பண்ணுற சூழ்நிலை வராமல் உங்கள் உடல்நிலைக்கு எது முடியுமோ அதை தேர்வு செஞ்சுக்கோங்க. சரி, இப்போ 2வது எப்படி இந்த விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு நாளைக்கு காலையில் அதிகாலையிலே எந்திரிச்சிட்டு உங்கள் வீட்டில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகன் படத்தை வச்சுக்கோங்க. கலசம் வைக்கக்கூடியவர்கள் கலசம் வச்சுக்கலாம். ஒரு கலசத்துக்கு உண்டான செம்பு எடுத்து அதில் சுத்தமான நீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. வாசனை திரவிய பொடி போட்டுக்கோங்க. ஒரு எலும்புச்சம்பழம், 1 ரூபாய் நாணயம், அதுக்கு மேலே மா இலை, அதற்கு மேலே தேங்காய், மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் இந்த மா இலையில் கலசம் வச்சுட்டு அதுக்கு அடுத்து தீபம் நான் சொல்லுவது ஷட்கோண தீபம் ஏற்ற வேண்டும். முருகப்பெருமானுக்கு உகந்த தீபம். சஷ்டிக்கு ஆதிகாலத்து முதல் நம் முன்னோர்கள் இந்த ஷட்கோண தீபத்தை தான் ஏற்றி வழிபாடு செஞ்சாங்க. அரிசி மாவில் ஷட்கோணம் வரைஞ்சிக்கோங்க. முதல் நாள் ஒரு ச ர வ ந ப வ அப்படின்னு எழுதிக்கோங்க. ஒரு எழுத்து மேலே ஒரு மண் அகல் விளக்கு, நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. 2ஆம் நாள் 2 விளக்கு, 3ஆம் நாள் 3 விளக்குன்னு 6 நாட்கள் 6 விளக்கு ஏற்றிக்கணும்.
இப்படி ஒன்று ஒன்றாவும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். இல்லை மொத்தமாக நாங்கள் ஷட்கோணம் 6 தீபம் ஏற்றுவோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஏற்றிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். காலை மாலை இருவேளையும் தீபம் ஏற்ற வேண்டும், இருவேளையும் பூஜை செய்ய வேண்டும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலையும் நாம் செய்யணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. காலை மாலை இருவேளையும் நீங்கள் இந்த விரதத்தை செஞ்சு இந்த இருவேளையும் இந்த பூஜைகள் கண்டிப்பாக செய்யணும். அதை நீங்கள் மறக்காதீங்க. அதுக்கு அடுத்து கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், வேல் மாறல், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பாராயணம் பண்ணுங்கள். விரதம் இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா தூங்கி எந்திரிச்சு ஒரு 10 மணி 11 மணிக்கு எந்திரிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. விரதம் இருக்கக்கூடியவர்கள் அதிகாலையிலே எழுந்திரிச்சு நீராடி விட்டு உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருவுருவப்படத்திற்கு விளக்கு ஏற்றி பூஜைகள் செய்து உங்களால் முடிந்தார் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று 2 தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. முதல் நாள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தையும் நினச்சிக்கோங்க. இந்த விரதத்தை கூடவே இருந்து 7 நாட்கள் என்னால் பூர்த்தி செய்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் எதுக்காக விரதம் இருக்கிறீங்களோ அதை ஒரு சங்கல்பமாக முருகப்பெருமான் கிட்ட எடுத்துக்கோங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும், சொந்த வீடு வேண்டும், அதே மாதிரி நல்ல வேலை வேண்டும், என்னுடைய பையனுக்கு நல்ல திருமணம் நடக்க வேண்டும், நல்ல வரன் அமைய வேண்டும், இப்படி பலருக்கும் பல தேவைகள் பல வேண்டுதல்கள் இருக்குது. அதை உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவோ அதை முருகப்பெருமான் கிட்ட மனதார சொல்லி சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அடுத்தது இந்த விரதம் நிறைய பேர் இப்போ யூடியூப்பில் வருது 48 நாட்கள் இருக்கணும், 21 நாட்கள் இருக்கணும்னு. முருகப்பெருமான் அதாவது கந்த சஷ்டி விரத நாள் அப்படின்னாலே 7 நாட்கள் தாங்க. 6வது நாள் சூரசம்ஹாரம் பண்ணுவார், 7வது நாள் திருக்கல்யாணத்தோடு இந்த சஷ்டி விரதம் பூர்த்தியாகும். இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் தொன்று தொட்டு இருந்தது. இப்போ 48 நாட்கள் 21 நாட்கள்லாம் விரதம் இருக்கணும்னு சொல்கிறாங்களேம்மா அப்படின்னா விரதம் இருக்கலாம், தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் சஷ்டி விரதம் அது கிடையாது. நீங்கள் முருகனுக்காக விரதம் இருக்கலாம், அது தவறு இல்லை. சஷ்டி விரதம் அப்படிங்கிறது 7 நாள் மட்டும்தாங்க. அதனால் கட்டாயம் இந்த 7 நாட்கள் விரதம் இருங்க. இதில் 7 நாட்கள் விரதம் இருக்க முடியாது எங்களால், நாங்கள் நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்கிறோம், நாங்கள் சாப்பிட்டுட்டு தினம்தோறும் முருகனை 7 நாளும் நாங்கள் வழிபாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதையும் வச்சு நீங்கள் விரதம் இருக்க முடியலை அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. சரி, இப்போது நம்ம 7வது நாள் திருக்கல்யாணத்தை பார்த்து பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் 6ஆம் நாள் சூரசம்ஹாரம் செய்த பிறகு குளிச்சுட்டு பூஜையை முடித்து அவங்களுடைய விரதத்தையும் நிறைவு செய்து கொள்ளுவாங்க. இது ஒவ்வொருத்தரினுடைய வழக்கம். ஆனால் முறைப்படி 7வது நாள் விரதத்தை பூர்த்தி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால் இந்த 3 விஷயங்களையும் மறக்காதீங்க. முதல் விஷயம், விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கோங்க. 2வது, காலை மாலை இருவேளையும் பூஜை செய்ய வேண்டும். படம் அல்லது கலசம் வைத்து நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். ஒரு காப்பு கையில் கட்டிக்கோங்க. ஒரு மஞ்சள் விரலி மஞ்சள் வச்சு அதில் மஞ்சள் பூசி அந்த நூலை வச்சுக்கிட்டு அதில் காப்பு கட்டி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. 7வது நாள் தான் விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்கள் வேண்டிய அனைத்தையும் முருகப்பெருமான் கொடுப்பார். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.